வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு ஒன்றிய பட்ஜெட்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஆவேசம் அடைந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக நீங்கள் வந்து மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். மேலும், மேலும் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தவறுக்கான தோல்வியை நீங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இதுல மம்தா பானர்ஜி வேற அங்க அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு வெளில வந்திருக்காங்க. ஸோ இத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பட்ஜெட்ல என்ன மாதிரியான தமிழ்நாட்டுக்கான ஒதுக்கல்ல என்ன மாதிரியான முறைகேடுகள் இது பாஜக அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு அமைச்சர் நேத்திக்கு ஒரு ஹோட்டல்ல பேசியிருக்கார். தமிழ்நாட்டுக்கு வந்து 6,362 கோடி ரூபாய் நாங்கள் ரயில்வேக்கு ஒதுக்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு. இது காங்கிரஸ் பீரியட்ல ஒதுக்குனதை விட 654% அதிகம் அப்படின்னு. இல்ல நான் ஒத்துக்கிறேங்க. நான் இல்லைன்னு சொல்லல. 10 ஆண்டுகளாக உங்களுடைய ஆட்சி. அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆட்சியில நடந்த ஒரு விஷயத்த அப்ப 50 கோடி ரூபாய், இன்னைக்கு 500 கோடி ரூபாய்க்கு சமம். ஆனா ஒரு விஷயத்த சொல்றாரு அவரு. அதாவது நாங்க ரயில்வே துறைக்கு ஒதுக்கணும். ரயில்வே துறை யாரோடது? எங்க இருக்குது? ரயில்வே துறை தமிழ்நாட்டுல இருக்கா? அது ஒரு ஒன்றிய அரசோட துறை தானே. நாங்க கேட்கறது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறோம். இந்த புரிதலே பாரதிய ஜனதாவோட மந்திரிகளுக்கு இல்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது குறிப்பா நம்ம இவர் இருக்காருல, அவர் பேர் என்ன, நம்ம வாசன், ஜி.கே. வாசனுக்கெல்லாம் நிஜமாவே தமிழ்நாடு மேல பற்று இருக்கான்னு தெரியல. இந்த அன்புமணி அவர்களுக்கெல்லாம் நீங்க 25 எம்பிக்களை கொடுத்திருந்தா நாங்க பேசியிருப்போம் அப்படின்லாம் வெக்கக்கேடா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப, அதாவதுங்க, ஒரு விஷயத்த எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு வந்து நீங்களாம் வெக்கப்படணும் தமிழர்களாக. அதாவதுங்க, கூட்டணி இருக்கட்டுங்க. ராமதாஸ் கூட ஓரளவுக்கு பேசினாரு. நமக்கு நிதி கொடுக்கப்படவில்லை. அதாவதுங்க, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு நீங்க நிதி கொடுக்கல. இப்ப நீங்க மெட்ரோவுக்கு நம்ம கேட்டோம், கோயம்புத்தூர் கேட்டோம், சென்னையில செகண்ட் பேஸ் போயிட்டு இருக்கு. செகண்ட் பேஸ் மக்கள் வந்து அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல மழை வரப்போகுது. இன்னும் நீங்க அந்த அமௌண்ட்டே குறைக்கிறீங்க. அமௌண்ட்டே சாங்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க மெட்ரோவுக்கு. அதாவது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு மாற்றாந்தாய் பிள்ளையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க நீங்க தமிழ்நாட்டை. அதைத்தான் நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. இதுல அதாவது பாஜக ஓட்டு போடாத மக்களை வந்து துன்புறுத்துவதாகத்தான் இருக்கிறது, பழிவாங்குவதாகத்தான் இவருடைய செயல்கள் இருக்கு. பாஜக ஓட்டு போடாத மக்கள் அப்படின்றது மட்டும் இல்ல, மத்திய அரசு பழிவாங்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் மாநிலங்களோட அதிகாரத்தை நீங்க பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஸ்டாம்ப் டியூட்டி, பத்திரப்பதிவு துறையில இருக்கிற ஒரு விஷயம். அதுல இவங்க தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ தமிழ்நாட்டோட வரியை குறைப்பதற்கு நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? அதே போல ஒரு விஷயம் சொல்றேங்க. இப்போ அடுத்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போறாரு. ஸோ முதலீடுகளை ஈர்க்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பீகார் வந்து ஒரு மாதத்துக்கு ஜிஎஸ்டி கட்டுற அமௌண்ட் வந்து 1992 கோடி. தமிழ்நாடு 12,000 கோடி கட்டுறோம். பட் அவங்களுக்கு கொடுத்த நிதியில 10ல ஒரு பங்குல 1% கூட இல்ல. ஸோ இதுதான் நீங்கள் வந்து மாற்றாந்தாய் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆதாரத்தோட தானே சொல்றோம். அதுக்கு நேரடியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிர்மலா சீதாராமனோ அல்லது பாஜக மத்திய அமைச்சர்களோ யாருமே நேரடியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க 6,362 கோடி ரூபாய் ரயில்வே துறைக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்க. அதாவதுங்க, இது ரயில்வே துறைக்கு ஒதுக்குவதுங்கிறது வந்து ஒன்றிய அரசு செய்கிறது. நாங்க கேட்கறது தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நிறைய திட்டங்களை வந்து ஸ்டாப் பண்றீங்க நீங்க. நிறைய திட்டங்களை வந்து ஒதுக்குறீங்க தமிழ்நாட்டை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்றீங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பல்வேறு துறைகளில் நம்ம வந்து இன்னைக்கு ஆப்பிள் நிறுவனம் வந்து இங்க தொழில் தொடங்கி இருக்கிறது. பல துறைகளில் வந்து இன்னைக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கிறது. நிறைய கம்பெனிகள் உள்ள வராங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு வர்ற கம்பெனியை தூக்கி அசாமுக்கும் இதுக்கும் கொடுக்குறீங்க, குஜராத்துக்கும் கொடுக்குறீங்க. யாரு? ஒன்றிய அரசு அந்த வேலையை பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வர்ற கம்பெனியை தூக்கி குஜராத்துக்கு நீங்க போய் பண்ணுங்க, நாங்க எல்லா சர்வீஸ் தரோம்னு சொல்லி அவங்களை அங்க கொண்டு போறீங்க. ஸோ இதுவே வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை தான். அப்படியே கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு கம்பெனி நீங்க கொண்டு வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? அதுல இருந்து ஜிஎஸ்டி வாங்குறீங்க, டாக்ஸ் வாங்குறீங்க.
அந்த டாக்ஸ் அதிகபட்சமா வந்து நம்ம தொழில்துறையில அது நம்ம 3வது இடத்துல இருக்கோம் இப்போ. 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் மாறி, மாறி இருக்கோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற அ நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற பணத்துல ஒரு 10ல 1 பங்கு கூட நமக்கு வர்றதில்ல. கேட்டா வந்து அ வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு நாங்க குடுக்குறோம் அப்படின்னு பீகாருக்குலாம் 1,00,000 கோடி, 1,50,000 கோடி குடுக்குறாங்க. இதுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு லட்சக்கணக்கான கோடிய செலவு பண்ணாங்க இந்த 10 வருஷத்துல. பட் அதனால வந்து தமிழ்நாட்ட இன்னும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். பட் என்னை பொறுத்த அளவுல தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே காங்கிரஸ் அரசும் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தது. அதுதான் அண்ணா சொல்லுவாரு. "தெற்கு தேய்கிறது, வடக்கு வாழ்கிறது" அப்படிம்பாரு. ஸோ அந்த மாரி விஷயங்கள இவங்கலாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னமும். ஸோ இன்னமும் மாற்றான் தாய் பிள்ளையாகத்தான் தமிழ்நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல, 10 ஆண்டுகள்ல கொடுத்த பணத்தை அப்படியே தமிழ்நாட்டுக்கு குடுத்திருந்தா, தமிழ்நாடு இன்னைக்கு எங்கேயோ இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு வளர்ச்சி நம்ம வச்சிருக்கோம். ஆனால் இவர்கள் வந்து நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. நிர்மலா சீதாராமன் சப்பக்கட்டு கட்டி உட்கார்ந்துருக்காங்க. பொய்க்கு மேல பொய். நீங்க 48,00,000 கோடி கடன இது 48,00,000 கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்க. 48,00,000 கோடி பட்ஜெட்னா, தமிழ்நாட்டுல 28 மாநிலங்கள்னு வச்சுக்கங்க. டிவைடட் பை 28 அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளோ ஆகும்? 1,50,000 கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி வந்திருக்கணும். 1,50,000 கோடி வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல. கேட்டா கார்ப்பரேட்டுகளுக்கு ஒதுக்குற மாரி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை இதை வைத்து பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு விஷயத்துல நீங்க தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களை வந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இனிமேலும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. மக்கள் ஆவேசத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார். நேத்தைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கிறது. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு காலைல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதாவது பாஜகவ அடிக்கவும் கூடாது. அதாவது பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு முதல்ல அறிக்கை விட்டாரு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, காங்கிரஸ் அரசு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சது? அப்ப திமுக வந்து கூட்டணியில தானே இருந்தது அப்படின்னு பழைய கதைய சொல்றாரு. பழைய கதைகள்ல பல விஷயங்கள் அப்ப பட்ஜெட் எவ்வளோ? 10 கோடி, 15 கோடி தான் இருக்கும். 15,00,000 கோடி தான் இருக்கும். இப்ப எவ்வளோ? 48,00,000 கோடிக்கு பட்ஜெட் பண்றீங்க. 2க்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அதாவதுங்க எதையாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. ஐயா நீங்க ஓப்பனாவே சொல்லிட்டு போலாமே, நான் மோடி ஆதரவாளர் தான் இன்னமும் நானு அப்படின்னு சொல்லிட்டு போலாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் அங்க வந்து முட்டு குடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு பாஜக பட்ஜெட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை வைத்துக்கொண்டு நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதாவது திருவள்ளுவர பத்தி பேசுறது கிடையாது. திருவள்ளுவர வச்சு 10 வருஷமா, 7 வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. 6 வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. 7வது வருஷம் இப்போ நிர்மலாவோட பட்ஜெட். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? திருக்குறள மறந்துட்டாங்க. இனிமே தமிழை பற்றி பேசவே மாட்டாங்க அவங்க. தமிழே பேசல. திருமாவளவனும் இவரும் பேசும்போது தான் தமிழ்ல பேசுனாங்க. மத்தபடி தமிழ்ல கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல அவங்களுக்கு. மொழியையே மறந்து விட்டார் நிர்மலா சீதாராமன். அவங்கலாம் தமிழர்கள் சொல்றதுக்கே வேண்டாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு இப்போ. அதாவதுங்க நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், தமிழ்நாடு இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். எப்பொழுதுமே வந்து பிரிச்சு யாரையும் பார்க்கறது இல்ல. ஆனால் இவர்கள் நம்மை பிரித்து பார்க்கிறார்கள் அப்படிங்கிறச்ச, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாருங்க. அண்ணாமலையிலிருந்து, ஜி.கே. வாசன்லேருந்து, அன்புமணிலேருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? முட்டு குடுக்குறாங்க இதுக்கு. தமிழ்நாட்டுக்கு நேரடியாக மெட்ரோவுக்கு ஏன் நிதி கொடுக்கவில்லைன்னு கேட்டா, நாங்க ரயில்வேக்கு 6,362 கோடி குடுத்துருக்கோம். அப்புறம் அந்த இதுலலாம் இந்த கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மென்ட்லாம் குடுத்தாங்க இல்லையா? அந்த லோன் குடுக்க போறோம் பெண்களுக்கு. அப்படிலாம் சொல்றாங்க. பெண்கள் எத்தன பெண்களுக்கு லோன் குடுத்தீங்கன்னு கொஞ்சம் கவுண்ட் காட்டுங்களேன். ஒரு வெள்ளை அறிக்கை குடுங்களேன். உத்தரப்பிரதேசத்துல எவ்வளோ பேருக்கு லோன் குடுத்துருக்கீங்க? தமிழ்நாட்டுல எவ்வளோ பேருக்கு லோன் குடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் வெள்ளை அறிக்கை குடுங்களேன். அப்படின்னு கேட்டா பதில் இருக்காது. இப்படித்தான் தமிழக அரசு இதை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு இதற்கு சால்ஜாப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாமே! அதாவது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வகுக்க வேண்டும் இதற்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நேத்திக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க திமுக. இப்ப காங்கிரசும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் எதிர்ப்பு இருந்தும் இவர்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறது. இத்தனைக்கும் இது மைனாரிட்டி அரசு, பாஜக அரசு. பார்க்கலாம் இவர்கள் எவ்வளவு தூரம் செல்லுகிறார்கள் என்று. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன்.